உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம பேசிட்டு இருந்தாலும் அமெரிக்கா அப்படிங்கிற ஒருத்தன் வந்து என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கான். சீனா பெரிய நாடுங்காங்க, ரஷ்யா பெரிய நாடுங்காங்க, வடகொரியா பெரிய நாடுங்காங்க. ஆனா அமெரிக்கா பண்ற எல்லா நடவடிக்கைக்குமே யாராலுமே எதிர்ப்பும் தெரிவிக்க முடியல, யாராலுமே எதிர்வினையும் ஆற்ற முடியல. அமெரிக்கா வந்து துணிந்து செய்தான் அப்படிங்கிறத எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே இவன் பேசுவான் அவன் பேசுவான்னு சொல்லிட்டு யாருமே பேச மாட்டேங்காங்க. கடைசியில டென்மார்க்கோட அதிபரை, கரண்ல இருக்கிற அதிபரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. கரண்ல இருக்கிற அதிபரை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. திரும்ப இன்னொரு அதிபரை வந்து அமெரிக்கா பேஸ்ட் ஒரு அதிபரை கொண்டு வராங்க உள்ள. இப்ப அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கான், கிரீன்லாந்த கைப்பற்றுவோம் நாங்க, கிரீன்லாந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்ப நின்றுட்டு இருக்காங்க. கிரீன்லாந்தை வாங்குறதுக்கு இப்ப கிரீன்லாந்து நாட்டுக்காரங்க அவங்க அமெரிக்காக்கு எதிராக வந்து பேரை நடத்திட்டு இருக்காங்க சொந்த நாட்டிலே. இதெல்லாம் எந்த மாதிரியா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியே தெரிய மாட்டேங்குது.